திமுக முப்பெரும் விழாவால் விழாக்கோலம் பூண்டது கோவை கொடிசியா மைதானம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்பு. ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு. சென்னை ராயப்பேட்டையில் நடந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி முழு சுதந்திரமாக நடைபெறாது. பணபலம் மிக்க திமுக வன்முறைகளை கட்டவிழ்த்து விடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலே அதிமுகவின் அடுத்த இலக்கு. தமிழ்நாட்டில் மீண்டும் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவோம் என எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அண்டா குண்டா கொடுத்து திமுக வாக்குகளை பெறும். பணபலம் மூலம் திமுக போலியான வெற்றியை பெறும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். நீட் என்ற கொடிய யமனை அகற்ற வேண்டும். கோவையில் திமுக சார்பில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்த செல்வ பெருந்தகை பேட்டி. தமிழ் மொழியில் விஷ்ணு வந்தார் என்ற சிறுகதை தொகுப்பிற்காக லோகேஷ் ரகுராமனுக்கு யுவ புரஸ்கார் விருது. 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்வு. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருதுகள் அறிவிப்பு. தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருதுக்கு தன்வியின் பிறந்தநாள் என்ற புத்தகத்தை எழுதிய யூமா வாசுகி தேர்வு. சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வாகி உள்ள எழுத்தாளர் யூமா வாசுகி லோகேஷ் ரகுராமனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. பாராட்டுக்குரிய பங்களிப்புக்கான உரிய அங்கீகாரம் இது என எக்ஸ் தளத்தில் பதிவு. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை சட்டமன்ற தேர்தலிலும் உறுதி செய்ய வேண்டும். திருப்பூரில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. எந்த அடிப்படையில் பொது விநியோக திட்டத்துக்காக துவரம் பருப்பு கொள்முதல் செய்யப்படுகிறது என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும். ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் மசூர் பருப்பை வழங்கலாம் என்ற நிலையில் அதிக விலைக்கு கொள்முதல் ஏன் எனவும் உயர்நீதிமன்றம் கேள்வி. ரவுடி பட்டியல் தயாரிப்பு தொடர்பான நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாதது குறித்து பதிலளிக்க வேண்டும். தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை விமான நிலையத்திற்கு வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு. மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. பிரதமர் நரேந்திர மோடியுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்ட இத்தாலி பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி. இத்தாலியில் நடைபெற்ற G7 மாநாட்டின் போது எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்து நெகிழ்ச்சி.
உத்தரகாண்ட் பத்ரிநாத் அருகே சுற்றுலா வாகனம் ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் பலி. விபத்தில் படுகாயமடைந்த 8 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. மீட்பு பணிகள் தீவிரம். T20 உலகக்கோப்பை குரூப் போட்டியில் கனடாவுடன் இந்தியா இன்று பல பரீட்சை. இந்திய அணியின் சஞ்சு சாம்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், குல்தீப் யாதவ் உள்ளிட்டோர் களமிறங்குவார்கள் என தகவல்.